ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இட்லி மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மாவு அரைக்கணும், ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மீதமான ஒரு கப் இட்லி மாவு இருந்துச்சுன்னா போதும், டீ போடுற டைமில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த இட்லி மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா புளிச்ச மாவாக பயன்படுத்திக்கோங்க. போண்டா நல்லா பொசு பொசுன்னு ரொம்பவே சாஃப்டாக வரும். புளிக்காத மாவாக இருந்துச்சுன்னா போண்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ மீதமான மாவு இருந்துச்சுன்னா கூட அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு எந்த அளவுக்கு திக்காக எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதில் மைதா கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதில் நம்ம மிளகாய்த்தூள் கூட சேர்த்து செய்யலாம். அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துடலாம். நம்ம போண்டாவுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பிலை மல்லி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம புளிச்ச இட்லி மாவு பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக சீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஃபஸ்ட்டு இட்லி மாவில் உப்பு எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. மாவை இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக போண்டா மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். அவ்வளோதான். இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன போண்டாக்களாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக இடைவேளை விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக விட்டுறாதீங்க. ஒரு 90% சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம போண்டாக்கள் உள்ளே சேர்த்தோம்னா மாவு உள்ளேயும் நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா போண்டாக்கள் மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். மாவு உள்ளே சரி வர வெந்திருக்காது. ஸோ இந்த இட்லி மாவு போண்டா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ போண்டாக்கள் உள்ளே சேர்த்தாச்சு. இது ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுற்றியுமே பொரிஞ்சு வரும். ஸோ இது புளிச்ச இட்லி மாவு அப்படிங்கிறதுனால எண்ணெய் குடிக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பயப்படாமல் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும். ஏன்னா நம்ம மாவு தண்ணியாக சேர்த்தோம்னா தான் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். நம்ம மாவு திக்காகிறதுக்கு தான் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்க்கறதுனால எண்ணெய் எதுவும் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பப்புள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா போண்டாக்களையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இட்லி மாவு போண்டா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.